கறி தேவைகள் அதிகமா இருக்கு, பண்ணைகளும் இப்ப அதிகமாகி போச்சுண்ணே. அதிகமாயிடுச்சு. ஆமா ஆமாண்ணா, கறி தேவைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, பண்ணைகளும் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஆடு வளர்ப்புக்கு ரொம்ப ஒரு மக்கள் வந்து லாபகர தொழிலா இருக்கிறதுனால இதை மக்கள் வந்து ரொம்ப விரும்புறாங்க. வந்து நம்ம கிராமத்துல உள்ள ஆடுதான், அதனால நீங்க குட்டியை பார்த்தாலே தெரியும் நம்ம காட்டு மேய்ச்சல் ஆடுதான். காட்டு மேய்ச்சல் ஆடுதான். அதனால இது சாதாரணப்பட்ட ஆளை எடுத்து வளர்க்கலாம். ஒரு 10 ஆடு இருந்தா போதும், நீங்க எந்த ஒரு வேலைக்கு எங்கேயுமே போக வேண்டாம். இது வந்து புளியம்போர் ஆடு, அது புளியம்போரு, இது புளியம்போரு, இது செம்போரு, இந்த கரும்போர் அந்த ஆடு இருக்கு. கரும்போரங்கிறது இது இந்த இருக்கு. வெள்ளப்போர் ஆடுங்கிறது இந்த மாதிரி வெள்ளப்போர் ஆடு, இது வெள்ளப்போரு. ஆமா, இந்த ஆடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது குட்டி இருக்குண்ணே. இந்த ஆடுக்கு பாத்தீங்கன்னா 2 குட்டி இருக்குண்ணே. 2 குட்டி. ஆமாண்ணே, குட்டி இருக்கு. செனையாடு இருக்குண்ணே. அதுக்காண்டி இப்ப கிடா வரட்ட ஆடு இருக்குண்ணே. எல்லா டைப்லயும் நம்ம ஆடு இருக்குண்ணே. பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து இப்ப நம்ம எடுக்கணும்னா ஒரு 4 to 5 மாசம் குட்டி எடுக்கணும். ஒரு 17 to 15 கிலோ எடுக்கணும்னா ஒரு மாசத்துக்கு 4 to 5 கிலோ கன்ஃபார்மா வெயிட் ஏறும். மாசத்துக்கு 4 to 5 கிலோ. 4 to 5 அந்த அளவுக்கு ஏறிடுங்களா? அந்த எல்லாம் கண்டிப்பா ஏறும். ஏன்னா நம்ம 8 ரூபாயில இருந்து கொடுக்கும், பொட்டை குட்டினா ஒரு 7 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்ல கொடுக்கும். 7 ரூபாய் 8 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லீங்களா? ஆமா. நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரேட்டுகள் மாறுதா இல்ல உருவத்துக்கு மட்டும் தானா? ஏன்னா நேரத்துக்கு தான் ஒரு சில குட்டிகள் மாறுது. ஜி வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ண்ணா. கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சோம். கண்டிப்பா மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லீங்களா? கண்டிப்பா. ரைட். நம்மளோட பட்டி பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி சரிங்க, உங்களுடைய பெயர், நம்மளோட இடம் எங்க அமைஞ்சிருக்கு, நம்மளோட இந்த ஆட்டுப்பட்டியானது எக்ஸாக்டா எங்க இருக்கு, லொகேஷன் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. நம்ம நேம் வந்து பாத்தீங்கன்னா சுடலைக்கணினே. ஆமா, நம்ம பட்டி வந்து அமைஞ்சிருக்க இடம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனையில அமைஞ்சிருக்கு. பசுவந்தனை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. எட்டயபுரத்து அருகில, எட்டயபுரம் பக்கத்திலேயே இருக்குது. எட்டயபுரத்து பக்கத்துல, அதுல இருந்து ஒரு 1/2 hour தான் நம்ம பண்ணைக்கு வந்துடலாம்னா. ஆமாண்ணா. நம்ம இங்க என்ன ரக ஆடுகள் வளர்த்திட்டு இருக்கோம்? ஏன்னா நம்ம வளர்க்குற எல்லாருமே கொடியாடு தான் வளர்த்துக்கிட்டு. கொடியாடு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பாத்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த லிங்கையும் கீழே கொடுத்துடலாம். கண்டிப்பா கொடுத்துடலாம். ஓகே பிரதர். இப்போ நம்மளோட பட்டியல மொத்தமா எத்தனை கொடியாடுகள், தாயாடுகள் எவ்வளவு இருக்கும், அதுக்கப்புறம் குட்டிகள் எவ்வளவு இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா தாயாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ஆடு இருக்குண்ணே. 40 ஆடுகள் தாயாடுகள் இருக்கு. பெரிய ஆடு பெருங்கண்ட ஆடு ஒரு 40 ஆடு இருக்கு. குட்டி ஒரு 60 குட்டி இருக்கு. 60 குட்டி இருக்கு. ஆமாண்ணே. ரைட். எப்ப வந்தாலுமே நம்ம குட்டி 60-70 வச்சிருப்போம். தாயாடு 40 ஆடு 50 ஆடு எப்பவுமே வச்சிருப்போம். காலையில ஒரு 20 ஆடு கொடுத்தோம். அது போக மிச்சம் ஒரு 40 ஆடு இருக்கு. 40 ஆடுகளும் இருக்கு. அது போக குட்டிகளும் ஒருத்தர் எடுத்துட்டு போயிருக்காரு இல்லையா? திருச்சியில வந்து இப்பதான் எடுத்துக்க ஒரு 1/2 hour கூட திருச்சிக்கு இப்ப ஒரு 27 குட்டி எடுத்துட்டு போறாங்க. 27 குட்டி ஒட்டுக்கா ஒரே பண்ணைக்கு எடுத்து போறாங்க. 27 குட்டி எடுத்து போறாங்க. அவர் வந்து இப்ப இருந்து நம்ம 2ஆம் தடவை எடுத்துட்டு போறாரு. ஏற்கனவே எடுத்து பிடிச்சிருந்ததுனால இப்ப 2வது முறை எடுத்துருக்கீங்க. 2ஆம் முதல் ஒரு 20 குட்டி எடுத்திருந்தாரு. இந்த தடவை ஒரு 7 குட்டி சேர்த்து எடுத்துட்டு போறாங்க. ரைட். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ தூத்துக்குடி அப்படின்னாவே இந்த பொட்டுக்குட்டி, அதாவது இந்த கொடியாடு வகை வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லீங்களா? ஆமா, கொடியாடுங்களே தூத்துக்குடி தான். ஆமா. எதனால இங்க ஆடுகளுக்கு அப்படி என்ன தனி சிறப்பு, எதனால வந்து அவ்வளவு டிமாண்டா இருக்குது? ஏன்னா இந்த ஆடு வந்து கலரு, சைஸ், உயரம் எல்லாமே நல்லா அருமையா இருக்கும். ஆமா, அதாவது கறி மீட்டுமே நல்லா டேஸ்டாவே இருக்கும். முக்கியமான விஷயம் அதுதான் இல்லீங்களா? கறி வந்து நல்லா ருசிக்கும் அப்படிம்பாங்க. எல்லாமே வந்து ஆடு உயரமா இருக்கலாம், டேஸ்ட் இருக்கோ இல்லையான்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த ஆடு கறி வந்து குவாலிட்டியா நல்லா டேஸ்டா இருக்கும். ஓகே. ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. என்னன்னா, ஆடு வளர்ப்புல சக்சஸ் பண்ணவங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க, தோல்வி கண்டவங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஆடு வளர்ப்பே ஆகாதுங்க, லாபமே இல்லைன்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க. இல்லைங்க, ஆடு வளர்ப்பு மாதிரி லாபம் இல்லாத தொழிலே கிடையாது, அவ்வளவு ஒரு சிறப்பான தொழில் அப்படின்னு சொல்ற ஆட்களும் இருக்காங்க. இதுல நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க ஆடு வளர்ப்பை, எப்படி செய்யலாம் இதை? ஏன்னா ஆடு வளர்த்து இது வரைக்கும் யாரும் கெட்டு போனதே கிடையாதுன்னு. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரை ஆடு வளர்த்து யாருமே கெட்டு போனது தெரியாம அவங்க சரியில்லாத பொருள் எடுத்ததுனாலதான் அவங்க கெட்டி பிடிப்பாங்க. தவிர ஆடு அவங்க கரெக்டா எடுத்து கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா ஆட்டா மாதிரி ஒரு தொழில் எந்த தொழிலுமே கிடையாது தமிழ்நாட்டுல. கிடையாது. இப்போ வந்து ஒரு தங்கம் கூட ஏறி இறங்கும், ஆடை வந்து மதிச்சு வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காரு. எப்படி கறி தேவை இருக்கிறனால இப்படி சொல்றீங்களா? என்ன காரணம்? ஏன்னா கறி தேவைகள் அதிகமா இருக்கு, பண்ணைகளும் இப்ப அதிகமாகி போச்சுன்னு. அதிகமாயிடுச்சு. ஆமா, கறி தேவைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, பண்ணைகளும் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஆடு வளர்ப்புக்கு ரொம்ப ஒரு மக்கள் வந்து லாபகர தொழிலா இருக்கிறதுனால இதை மக்கள் வந்து ரொம்ப விரும்புறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்ல இருந்தாலுமே இந்த பிசினஸ் வந்து சைடு பிசினஸ் மாதிரி எல்லாருமே வச்சிருக்காங்க. பார்ட் டைம் பிசினஸ் வச்சிருக்காங்க. நிறைய அரசு ஊழியர்கள் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லாருமே பண்ணி, அரசு ஊழியர்கள், தனியார் கம்பெனில வேலை பார்க்கறவங்க எல்லாருமே ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க இந்த தொழிலை கண்டிப்பா வந்து கையில எடுத்து நல்ல முறையா பண்றாங்க. அதனால இந்த தொழிலுக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பு இருக்கு.
ஓகே, அப்ப ஆடு வளர்ப்பு வந்து ஒரு லாபகரமான தொழில்னு இருக்கலாம். அது இருக்கு கண்டிப்பா. அதுலயும் பாருங்க இந்த கொடிய ஆடை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுனால வந்து இந்த ஆடு வந்து உயரம், தரம், கலரு எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து தமிழ்நாட்டுல இந்த ஆட்டுக்கு வந்து மார்க்கெட்டிங் அதிகமா இருக்கு. இந்த ஆடு வந்து தமிழ்நாடுலயோ கர்நாடகா எங்கனாலுமே இந்த ஆடுக்கு வந்து மார்க்கெட்டிங் அதிகமா இருக்கு. கண்டிப்பா. அதனாலதான் இந்த ஆடை வந்து எங்கனாலும் எடுத்துட்டு போனா சேல் பண்ணிருக்காங்க. இந்த ஆட்டோட மவுசே அதோட நிறம் தான் இல்லீங்களா? இது நிறம், கலரு, உயரம், தரம், கொம்பு சைஸ பதில் தமிழ்நாட்டுல எந்த ஆடுமே இவ்வளவு உயரத்துல ஏறாது. வெளிநாடு பீரியட் தான் இந்த மாதிரி சைஸ் உயரம் இருக்கும். தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு வெயிட் ஹைட் வர்ற ஆடு வந்து ஒரே ஆடு கொடி ஆடு தான். அதனாலதான் மக்கள் விரும்புறாங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொடி ஆடுகள் ரொம்ப ஃபேமஸ் தென் மாவட்டத்துல. கண்டிப்பா. இது வந்து எல்லா ஊருக்கும் செட் ஆகுமா? இது தென் மாவட்டங்களோட இந்த தட்பவெட்ப நிலைக்கு மட்டும் தான் சூட் ஆகுமா, இல்ல மத்த ஊர்களுக்கும் செட் ஆகுமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனா தமிழ்நாடுல இருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் செட் ஆகிக்கிட்டுதுங்க. அப்படிங்களா? ஆமா, இந்த பக்கத்துல இருக்க அதர் சைடு கர்நாடகா, ஆந்திராக்கு இந்த ஆடு இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. எல்லா இடத்துக்குமே இந்த ஆடு சூட்டப் ஆகும். தூத்துக்குடியில வெயிலும் மழை அதிகம், அதனால எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும். இந்த ஆடு சூட்டப் ஆகும். ஆமா, நோய் மேலாண்மையும் பாத்தீங்கன்னா இந்த ஆடுக்கு வந்து ரொம்ப கம்மி. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த ஆடு கொடியாட்டுக்கு வந்து ரொம்ப அதிகம். சரி, அதனால யாராலும் எடுத்து சூட்டப்போல வளர்த்துக்கலாம். சாதாரண ஒரு சிறு விவசாயி கூட எடுத்து வளர்க்க முடியும். ஆமா, வெளியில பெரிய ஆளு தான் எடுத்து இதை வளர்க்கணும், ரொம்ப முதலீடு ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிறு ஆளு கூட எடுத்து நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ஆமா, இது வந்து நம்ம கிராமத்துல உள்ள ஆடுதான். அதனால நீங்க குட்டியை பார்த்தாலே தெரியும், நம்ம காட்டு மேய்ச்சல் ஆடுதான். அதனால இது சாதாரணப்பட்ட ஆளை எடுத்து வளர்க்கலாம். ஒரு 10 ஆடு இருந்தா போதும், நீங்க எந்த ஒரு வேலைக்கு எங்கேயுமே போக தேவையில்லை. கண்டிப்பான முறையில ஒரு முழு நேர தொழிலா செஞ்சு ஒரு லாபகரமான தொழிலா கொண்டு வரும். ஆமா, கண்டிப்பான முறையில் இப்ப வந்து முக்கால்வாசி பேர் வந்து வெளியில வேலைக்கு போதோட இப்ப 10 ஆடு இருந்தா போதும், நம்ம ஃபேமிலியோட செட்டில் ஆயிரலாம் அப்படின்ட்டு ஃபாரின் போத அவாய்ட் பண்ணி இப்ப நிறைய பேர் இப்ப ஆட்டுல இருக்காங்க, ஆட்டு பண்ணையில வந்துட்டாங்க. ஆமா. சரி, உங்களோட பார்வையில சொல்லுங்களேன், இந்த பரண்மேல ஆடு வளர்க்கறது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல மேய்ச்சல்ல வளர்க்கறது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? ஆனா இப்ப வந்து பண்ணை டைப்ல வளர்க்கறாங்கன்னா 100-150 வளர்க்கல வந்து மேய்ச்சல் முறையில வளர்க்க முடியாது. ஒரு 30 ஆடு 20 ஆடு ஒரு 40 ஆடு வச்சிருக்கிறவங்க தரையில வளர்த்துக்கலாம். ஓகே, நம்மளதெல்லாம் வந்து என்ன மாதிரியான குட்டிகள் இதெல்லாம்? இது எல்லாமே கொடியாடுன இல்ல மேய்ச்சல் குட்டிகள் இல்லையா? இல்ல, இது எல்லாமே காட்டு மேய்ச்சல் ஆடுன. இது எல்லாமே காட்டு மேய்ச்சல் ஆடுதான். ஓகே, முழுக்கவே வந்து இளத்தலை இதெல்லாம் மேய்ஞ்சி வளர்ந்த ஆடுகள் எல்லாமே. காடு, கரை, மேடு எல்லாமே எல்லா தலைமையும் சாப்பிட்டு வளர்ந்த ஆடு, இயற்கையா வந்த ஆடு. ஓகே, ஆமா. இப்ப இந்த கொடியாடுகள்ல நிறங்கள் சொல்றாங்க இல்லையா, என்னென்ன நிறங்கள் தான் இருக்கேன் சுமாரா சொல்லுங்களேன். ஏன்னா இதுல வந்து இது வந்து புளியம்போர் ஆடு, அது புளியம்போரு, இது செம்போரு. ஓகே, இந்த கரும்போர் அந்த ஆடு இருக்கு. கரும்போரங்கிறது இது இந்த இருக்கு. ஓகே, வெள்ளப்போர் ஆடுங்கிறது இந்த வெள்ளப்போர் ஆடு. இது வெள்ளப்போரு. ஆமா, செவலையில மறையாடு. இங்க செவலையில உள்ள நிக்கிறாரு, செவலையில மறையாடு. ஓகே, இதுல வெள்ளையில புள்ளி ஆடு. ஓகே, இது புளியம்போர் ஆடும்பாங்க, ஒரு ஆடு செம்போர் ஆடும்பாங்க. சரி, இதெல்லாம் 4 பல்லு குறால் தான் உங்களுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 பல்லு குறால் தான். இந்த ஆட்டு உயரத்துக்கு கண் நல்லா இருக்கு. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல 4 பல்லு தான் இந்த ஆட்டு உயரத்துக்கு. இது வந்து செம்போர் இது. ஆமா, இந்த பல்ல கூட உங்களுக்கு பிடிச்சு காட்டுதான், லைட்டா பாருங்க. ஓகே, ஆனா இது வந்து ஒரிஜினலான கரும்போர் ஆடுன. இது ஒரிஜினல் கரும்போர். ஆமா, கரும்போருங்கிறது இது நல்ல டார்க்கான கரும்போர். இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஆடு அவ்வளவு ஒரு அருமையான ஆடு. எந்த அதுவான சாதுவான குணங்கள் யாருனாலும் வளர்க்கலாம். லேடிஸ் கூட கையில எடுத்து பிடிச்சு வளர்க்கலாம். ஒரு அருமையான ஆடு. முதல்ல கொடியாடுங்கிறது வந்து ரொம்ப களைஞ்சில் ஓடாது, நம்ம கை பழக்கத்துல வளரக்கூடிய ஆடு. ஆமா, இது வந்து யாரானாலும் வளர்த்துக்கலாம். ஓகே, இப்ப நிறங்கள் சொன்னீங்க. இதுல வந்து என்ன நிறம் வந்து ரொம்ப டிமாண்டா இருக்கு, நம்ம கிட்ட அதிகமா கேட்டு வர்றது என்ன நிறமா இருக்கு? நிறைய பேர் வந்து கேட்டு வர்றது செம்போரு, கரும்போரு, புளியம்போரு, வெள்ளப்போரு. ஆமாண்ணா, இப்படி பல கலரே வந்து ஒவ்வொரு ஆளும் ஒரு கலர் எடுக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலரா கேக்குறாங்க. ஓகே, இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட தாயாடுகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாண்ணா, அதிகமான ஆடு இருக்கு. 20க்கும் மேற்பட்ட ஆடுகளே இருக்குது. இப்ப 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் இருக்கும்போது ஒவ்வொரு ஆடுகளையும் வந்து எப்படி இருக்கு, அதாவது சினையாடா இருக்குதா இல்ல குட்டியோட இருக்கா, அதுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இந்த ஆடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது குட்டி இருக்குண்ணே. இந்த ஆடுக்கு பாத்தீங்கன்னா 2 குட்டி இருக்குண்ணே. 2 குட்டி. ஆமாண்ணா, குட்டி இருக்கு. சினையாடு இருக்குண்ணே. அதுக்காண்டி இப்ப கிடா வரட்ட ஆடு இருக்குண்ணே. ஓகே, எல்லா டைப்லயும் நம்ம ஆடு இருக்குண்ணே. ஓகே, நம்ம என்ன மாதிரி ஆடுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்? ஏன்னா நம்ம சினையாடு கொடுக்கும், குட்டி நிறசனை கொடுப்போம், நிறசனை ஆடு கொடுக்கும், இளைஞன் ஆடு கொடுக்கும். ஓகே, 2 குட்டியோடையும் கொடுக்கும். எப்படி மக்கள் கேட்காங்களோ அந்த மாதிரி விருப்பப்பட்டு கொடுக்கலாம். அவங்களோட தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் அவங்க என்ன டைப்ல கேட்கறாங்களோ அந்த டைப்ல நம்ம கொடுக்கலாம்.
என்ன மாதிரி ஆடுகள் வந்து அதிகமா மூவ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சினை ஆடு தான் அதிகமா மூவ் ஆகிட்டு. சினை ஆடு தான். ஆமா, குட்டியோட ஆடு வந்து காஸ்டில் அதிகமா இருக்கிறதுனால, விலை அதிகமா இருக்கிறதுனால சினை ஆடை கொடுங்க, நாங்க வந்து வளர்த்துக்கிட்டோம். சினை ஆடு அதிகம், அதாவது அவங்க இடத்துக்கு போய் குட்டி போடணும்னு எதிர்பார்க்கறாங்க இல்லையா? குட்டி சீதேவி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கட்டும். கண்டிப்பா. அதனால வந்து நம்ம வீட்டுல வந்து ஈனட்டோம்னு நிறைய பேர் சினை ஆடாவே கேட்காங்க. சினை ஆடா கேக்குறாங்க. முழுக்கவே வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டு மேய்ச்சல் ஆடுகள் அப்படிங்கறது நீங்க சொல்லியிருக்கீங்க. எப்படி காலையில வந்து நம்ம பட்டி திறந்து விட்டுருவோம் இல்லைங்களா? சாயந்தரம் வரைக்கும் வந்து மேய்ச்சல்ல தான் இருக்கும். ஆமா, காட்டுல மேய்ச்சல் தான் இருக்கும். இது தவிர்த்துட்டு நம்ம வேற ஏதாவது தீவனங்கள் எக்ஸ்ட்ரா குடுக்கறோமா? இது ஆடுகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் ஏதாவது பண்றோமா? ஏன்னா தாயாடுக்கு பெரும்பாலும் எதுவுமே தேவையில்லை. சரி, குட்டிகளுக்கு தான் நம்ம கலப்பு தீவனம் அந்த மாதிரி கொடுக்கும். நம்ம தாயாடுக்கு அப்படி நீங்க எதுவும் கொடுக்கறதா இருந்தாலுமே ஒரு டைம் மட்டும் நைட்டுக்கு மட்டும் மக்காச்சோளம் மட்டும் கொடுக்கலாம். மக்காச்சோளம் மட்டும் கொடுக்கலாம். நைட்டு ஒரு நேரம் மட்டும் ஒரு 150 கிராம் 200 கிராம் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். உடல் எடை வந்து கொஞ்சம் சீக்கிரமா அதிகரிக்கும் இல்லையா? சீக்கிரமா அதிகரிக்கும். உங்களுக்கு காட்டுல மேய்ச்சிட்டு வரதுனால கொழுப்பு சத்து கம்மியா இருக்கும். வீட்டுல வச்சதுனால ஆடு வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும். ஆமா. இப்ப சுமாரா சொல்லுங்களேன், ஒரு குட்டி எடுக்கிறோம் உங்ககிட்ட இருந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கக்கூடிய ஒரு குட்டி எடுக்கிறோம். ஒரு 12 கிலோல இருந்து ஒரு 15 கிலோ இருக்கிற குட்டி எடுக்கிறோம். சரிங்க. இந்த குட்டி எவ்வளவு நாட்கள்ல வந்து ஹை ஈல்டுக்கு வரும்? அதாவது ஒரு 4 மாசம் 5 மாசம் மேய்க்கும் போது அதோட வெயிட் எவ்வளவா இருக்கும்? அதை என்ன விலைக்கு விற்பனை பண்ணலாம் சுமாரா? சுமாரா பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து இப்ப நம்ம எடுக்கணும்னா ஒரு 4 to 5 மாசம் குட்டி எடுக்கணும். ஒரு 17 to 15 கிலோ எடுக்கணும்னா ஒரு மாசத்துக்கு 4 to 5 கிலோ கன்ஃபார்மா வெயிட் ஏறும். மாசத்துக்கு 4 to 5 கிலோ. 4 to 5 அந்த அளவுக்கு ஏறிடுங்களா? அந்த எல்லாம் கண்டிப்பா ஏறும். ஏன்னா நம்ம எடுக்கிற ஆட்டுல உள்ள குட்டி அந்த மாதிரி இருக்கும். தெளிவான குட்டிகள், தெளிவான பெரிய ஆட்டுல உள்ள குட்டி நம்ம எடுத்து கொடுக்கும். அடுத்தது நீங்க தீவனம் வந்து நம்ம சொல்ற மாதிரி அடர் தீவனம் போட்டு நம்ம பசு தீவனம் போட்டீங்கன்னா குட்டி நல்லா இருக்கும். குட்டி நல்லா இருக்கும். 4 மாசம் 5 மாசம் வளர்த்தனாவே அது விற்பனைக்கு கொண்டு வந்துடலாம் இல்லைங்களா? 3 மாசம் தான். 3 மாசம் தான். 3 மாசத்துலயே குட்டி வந்து விற்பனைக்கு வந்துரும். ஓகே, ஃபேட்டனிங் பண்றது வந்து அந்த 3 மாசத்துல பண்ணிர முடியும். 3 மாசத்துல அதான் நம்ம குடுக்குற வந்து ரொம்ப ஸ்பீடான குட்டி. ஓகே ஓகே, நல்ல ஸ்பீடா வளரும். ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது விற்பனை விலை எவ்வளவா இருக்கு? எத்தனை மாசம் குட்டிகளை கொடுக்குறோம்? அதே மாதிரி தாயாடுகள் அப்படிங்கும் போது விற்பனை விலை எவ்வளவா இருக்குது? எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அதை கொஞ்சம் சொல்லுங்க. தாயாடு வந்து சராசரியா நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆடு கொடுக்கறதுனால 15 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து செனை ஆடுகள் தான் நீங்க சொல்றது? செனை ஆடு தான். ஓகே, 15 ரூபாயில இருந்து 25 ரூபாய் இருக்கு ஆடு. ஓகே, ஆமா. ஆடுக்கு தகுந்த குவாலிட்டி, குவாலிட்டி தக்கன உயரத்துக்கு தக்கன கலருக்கு தக்கன பல டைப்ல மாறும். ஓகே, ஆமா. குட்டிகளும் அப்படிதான், கலருக்கு தக்கன சைஸுக்கு தக்கன மாசத்துக்கு தக்கன. சுமாரா என்ன விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? கிடா குட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 ரூபாயில இருந்து கொடுக்கும். பொட்டை குட்டினா ஒரு 7 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்ல கொடுக்கும். 7 ரூபாய் 8 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லீங்களா? ஆமா. நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரேட்டுகள் மாறுதா இல்ல உருவத்துக்கு மட்டும் தானா? ஏன்னா நேரத்துக்கு தான் ஒரு சில குட்டிகள் மாறுது, சைஸுக்கு தக்கனையும் குட்டிகள் மாறுது. சரி, இப்போ ஒருத்தர் புதுசா பண்ணை ஆரம்பிக்கணும், ஆட்டு பண்ணை புதுசா செய்ய போறாரு, கொடியாடுகள் எடுத்து பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் எல்லாம் நீங்க கொடுப்பீங்க? இல்ல வெறும் குட்டிகளும் ஆடுகள் மட்டும் தான் விற்பனை பண்ணுவீங்களா? இல்ல, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆடும் குட்டியும் கேட்கணும், ஆடு குட்டியுமே கொடுப்போம். அவங்களுக்கு வந்து A to Z வரையும் நம்ம சொல்லி கொடுப்போம். நோய் மேலாண்மையில இருந்து தீவனம் வரைய எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஆமா, எந்த டயத்துல கால் பண்ணாலும் நம்ம வந்து A to Z வரை சொல்லி கொடுப்போம். அவங்களுக்கு ஒரு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துருவீங்க. ஆமா, அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம கிட்ட இருக்கும். நம்மளால குட்டி எடுத்துட்டாங்க அதோட விட்டுட்டு போக மாட்டோம்னா. ஓகே ஓகே, A to Z வரை சொல்லி கொடுப்போம். சரி, இப்போ வந்து குட்டிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா எங்க இருந்து எல்லாம் குட்டிகள் வாங்குறாங்க உங்ககிட்ட? எப்படி வெளியூர்ல இருக்கிறவங்க எப்படி ஆர்டர் பண்றாங்க? நீங்க எப்படி அவங்களுக்கு டெலிவரி பண்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க மினிமம் குட்டி 5 குட்டிக்கு மேல எடுத்தா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அவன் குட்டிக்கு 250 ரூபாய் வண்டி வாடகை. அவங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டாங்கன்னா நம்ம ஒரு நாள் 2 நாள்ல நம்ம வீட்டுல கொண்டு வந்து இறக்கி விட்டு மிச்சம் பேமெண்ட் வாங்கிக்கலாம். 250 ரூபாய்க்கு வந்து தமிழ்நாடு முழுக்கவே நம்ம குட்டிகள் கொடுக்குறோம். 5 குட்டி குறைந்த மினிமம் 5 குட்டி, 50 குட்டி, 100 குட்டி, 1000 குட்டி கேட்டாலுமே நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்கலாம். அப்ப 5 குட்டிகளுக்கு உட்பட்டு இருந்ததுன்னா அவங்க நேரடியா வந்து உங்களை பார்த்து எடுத்துக்கலாம். 5 குட்டி கீழ்பட்ட வேணும்னா அவங்க வந்து நேரடியா பார்த்து எடுக்கலாம். ஓகே ஓகே. தாயாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆடுல இருந்து நம்ம கொடுக்கலாம். தூத்துக்குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த சுற்று வட்டார பகுதியில வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ கட்டுத்தரைகள் இருக்குது, எவ்வளவோ ஆட்டு மந்தைகள் வச்சிருக்காங்க, ஆட்டு பட்டிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட ஆட்டுப்பட்டிக்கு மட்டும் வந்து நாங்க குட்டி எடுக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ரீசன் மட்டும் சொல்லுங்களேன் எங்களுக்கு. இப்ப நம்ம பட்டியல வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்து தரமா இருக்கும். தரத்துக்கு தக்கதான் நம்ம மக்கள் தேடி வராங்க. ஆமா, நம்ம எவ்வளவுதான் ரூபாய் குறைச்சு கொடுத்தாலும் ஆடு வந்து யாரும் விரும்பி எடுக்க மாட்டாங்க. குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்க போது நம்மள தேடி வராங்க மக்கள். சென்னையில இருந்து வராங்க, ஆந்திரா, கர்நாடகால இருந்து, இப்ப மைசூருக்கு நம்ம ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு வந்து நான் உங்களை வந்து வெளிப்படையா காட்டுறேன். மைசூருக்கு ஆடு கொடுக்கல வந்து நான் அண்ணாச்சியே உங்களை நிறைய காட்டுறேன். அந்த அண்ணாச்சி உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பா எப்படி இருக்குன்னு பாக்கட்டும். ஓகே, அதாவது வந்து அந்த தரம் தான் பேசுது நம்ம கிட்ட. ஆமா, தரம் தான். இல்ல மைசூர்ல இருந்து நம்ம வந்து எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அவ்வளவு தூரத்துல இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எத்தனையோ பட்டியல இருக்கு. நம்ம பட்டியல வந்து எடுக்கிறதுக்கு காரணம் வந்து பொருள் தரம் தான். ஆமாடா. அப்ப உங்ககிட்ட வாங்குற பொருட்கள் எல்லாமே வந்து தரமா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. தரத்துக்கு வந்து நம்ம குறைக்கவே மாட்டோம் என்னைக்குமே. ஓகே ஓகே பிரதர், வணக்கம். வணக்கம்ண்ணா, சொல்லுங்க. உங்களோட பெயர், எங்கிருந்து வந்திருக்கீங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். பெயர் பிரம்மாண்ணா, திருச்சியில இருந்து வந்திருக்கோம். திருச்சியில இருந்து வந்திருக்கீங்க? ஆமாங்கண்ணா. திருச்சியில இருந்து தூத்துக்குடியில் இருக்கிற பசுவந்தனை வந்திருக்கீங்க? ஆமா ஆமா, கண்டிப்பா. தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை வந்திருக்கீங்க. யார்கிட்ட குட்டிகள் வாங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு? பசுவந்தனையில வேற கனியன் எடுத்துருக்கேன்.
நீங்க அவர்கள் கிட்ட தான் வாங்க வந்திருக்கீங்க இல்லையா? ஓகே ஓகே. எத்தனை ஆடுகள் எடுத்தீங்க? எப்படி வந்தீங்க முதல்ல அதை சொல்லுங்க. ஆக்சுவலாக அண்ணன் வீடியோ பார்த்துருக்கோம் நெட்டில். வீடியோ பாக்குறீங்க. பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அண்ணன் எடுத்துருந்தவங்க. சரி அதான் நம்மளும் எடுக்கலாமேன்ட்டு வந்தோம். ஒரு 27 குட்டி எடுத்துருக்கு நம்ம. எவ்வளோ? 27 குட்டி. 27 குட்டி ஒட்டுக்கா எடுத்திருக்கீங்க. ஆமாம். நீங்க என்ன பண்ண வச்சிருக்கீங்களா? என்ன பர்பஸ்க்காக எடுத்திருக்கீங்க தெரியல. வளர்த்து ஃபேட்னிங் மட்டும் பண்ணி விற்கலாம். ஃபேட்னிங் மட்டும் பண்ற மாதிரி. எத்தனை மாச குட்டிகளை எடுத்திருக்கீங்களா? ஒரு 4-5 மாசம் குட்டி எடுத்துருக்கேன். 4-5 மாச குட்டிகள். என்ன வெயிட் இருக்குது பிரதர்? வெயிட் 12 to 15 kg இருக்கும். 15 kg வரைக்கும் இருக்கு. அதாவது 12 கிலோல இருந்து ஒரு 15 கிலோக்கு உள்ள இருக்குது இல்லையா? ஓகே. ஃபேட்டனிங்னா எவ்வளவு நாளைக்கு பண்ண போறீங்க? எப்படி என்ன ப்ராசஸ்? ஒரு 4 மாசம் மட்டும் வளர்த்து அதுக்கப்புறம் விற்பனைக்கு கொண்டு வந்துற மாதிரி. ஓகே. எப்படி வந்து பார்த்ததுக்கு குட்டிகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? தரமா இருக்கா? எப்படி? குட்டிங்களாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல குட்டியா தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல குட்டியா செலக்ட் பண்ணிருக்காங்க. எப்படி நீங்களே செலக்ட் பண்ணிட்டீங்களா இல்ல அவர் செலக்ட் பண்ணாரா? இல்ல நம்மளே பிடிச்ச குட்டியை எடுத்துக்க சொல்லிட்டாரு. ஓகே ஓகே. சுமாரா சொல்லுங்களேன், என்னென்ன நேரத்துல எல்லாம் எடுத்தீங்க? கலர் நம்ம எக்ஸாக்டா அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே. நம்ம பிடிச்ச கலர்ல நான் எடுத்திருக்கேன். பிடிச்ச கலர்ல பிடிச்ச மாதிரியான குட்டிகள் எடுத்திருக்கீங்க. குட்டிகள் தெளிவா இருக்கா? தெளிவா இருக்குங்க. இவங்க பண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை சொல்லுங்க. நம்ம பிடிச்ச மாதிரி குட்டி வச்சிருக்காங்க. ஓகே. பிரைஸும் ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்குது. ஆமா. ஓகே ஓகே. திருப்தியா இருக்கு இல்லையா? திருப்தியா இருக்கு. மனசுக்கு பிடிச்சி எடுத்திருக்கிறோம். ஆமா ஆமா. ஓகே ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களோட இந்த ஆடுகள் வளர்ப்பானது மென்மேலும் வளரணும், இன்னும் நீங்க அதிக ஆடுகளை வாங்கணும், வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நீங்க இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் லாபம் ஈட்டக்கூடிய இந்த கொடியாடுகளை பத்தி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம தாயாடுகள் எவ்வளவு இருக்கு, குட்டிகள் எவ்வளவு இருக்கு, இதோட விற்பனை விலை என்ன, இதை எப்படி வளர்த்தலாம் அப்படிங்கிற பத்தி எல்லா டீடைல்ஸும் நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ இது மாதிரியான ஆட்டு குட்டிகள் தேவைப்படுறவங்க உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களோட போன் நம்பரையும் நான் கீழே கொடுத்துறேன். உங்களோட இந்த ஆட்டுப்பட்டியானது மென்மேலும் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி பிரதர். நன்றி.